Okay, so last classes we were discussing about the organization of the church or structure of the church. கடந்த வகுப்பிலே நாம் சபையினுடைய அமைப்பை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். Today we are going to discuss on an important topic, divine design for ministry. நாம் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது தெய்வீகமான இந்த ஊழியத்தினுடைய திட்டங்களை குறித்ததான காரியங்களை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். The ministry is a word used both technically and generally. ஊழியம் என்ற அந்த வார்த்தையானது அது எழுத்தின்படியாகவும் அது நடைமுறையிலே கொடுக்கப்பட்ட ஒரு பணியாகவும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். The common usage of the word has made it an ordinary simple word meant doing something in the church or doing something Christian or spiritual. Okay, so the word in a general sense can mean anything done in Christian life or Christian service or spiritual ministry or in the church. So all these things are named as ministry. அதாவது அந்த வார்த்தையினுடைய பொதுவான அர்த்தத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் எதை செய்தாலும் அது ஊழியம் என்று கருதக்கூடிய ஒரு வார்த்தையாக அது காணப்படுகிறது. But in the Bible this word is used in a theological and technical way. ஆனால் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது அது இறையியல் ரீதியாகவும் எழுத்தின்படியாகவும் இருக்கிற இந்த இரண்டு பொருள்களை குறித்து நாம் பார்க்க முடியும். So in that sense the word ministry means God's arrangement and appoint for doing what he wants to accomplish. ஆகவே அந்த அடிப்படையிலே நாம் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது அது சபையிலே கொடுக்கப்பட்ட ஒரு திட்டமாக நடைமுறையாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து அது விளக்குகிறதா இருக்கிறது. The word means God's arrangement and appoint for doing what he wants to accomplish. அதாவது தேவன் எதை செய்ய விரும்புகிறாரோ அதற்காக வேண்டி தேவன் நியமித்து அந்த பொறுப்பை கொடுக்கிறதாக அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடியும். Okay, so for that he has appointed some men to definite office and calling. ஆகவே அந்த பணிக்காக வேண்டி தேவன் நபர்களை அதற்காக அழைத்து அதற்காக நியமிக்கிறார். So for accomplishing God's purpose, God has called some people and endowed them with special gifts. ஆகவே அந்த பணியை சபையிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் சில நபர்களை அழைத்து அந்த பொறுப்புகளை அவர்களை நியமிக்கிறார். So the classic passage about ministry is Ephesians 4 chapter 4 verses 7 through 16. அதற்கு ஆதாரமாக மிக முக்கியமான வசனத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 11 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க முடியும். From 7 to 16. 7வது வசனம் முதல் 16வது வரை உள்ள வசனம். Yeah, you can read. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும்
பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்கள் ஆகும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல அணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. So in this passage, you can see Lord's arrangement for ministry. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஊழியத்திற்காக தேவன் செய்ததான திட்டங்களை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். Two things Lord has done. இரண்டு காரியங்களை தேவன் செய்தார். First, he led captivity captive. அதாவது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று நாம் வாசிக்கிறோம். In verse 8 we can see. அதை நாம் வசனம் 8வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். So the Lord came to fight Satan and reclaim his elect, which he has done victoriously. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து சாத்தானை ஜெயித்து அவனுக்கு மேலாக அவர் வெற்றி சிறக்கிறதை நாம் வாசிக்கிறோம். And he reclaimed his elect who were under the authority of Satan. He claimed them back. He set them free. யார் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் சாத்தானுடைய அதிகாரத்திற்குள்ளாக இருந்து அவர்களை அவர் மீட்டெடுக்கிறார். Then he gave gifts to men. That is the second thing he did. He gave gifts to men. அதற்கு பின்பதாக அவர்களுக்கு தேவன் வரங்களை அளிக்கிறார். That man, but the whole church. அந்த மனிதர்களுக்கு மட்டுமல்ல, சபை முழுவதற்கும் அவர் வரங்களை அளிக்கிறார். So he has given 4 designated officers to the church at large, means church everywhere, as gifts to carry out the work of the ministry. தேவனுடைய உலகளாவிய சபைக்காக வேண்டி தேவன் முக்கியமாக 4 மிக முக்கிய பொறுப்புகள் உள்ள பதவிகளை, அந்த வரங்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். So we have to learn this portion, this verse very closely and very carefully to understand the divine design for ministry. இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது மிக கவனமாக தெளிவாக நாம் இந்த பகுதியை படித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஊழியத்திற்காக தேவன் செய்ததான திட்டத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்க முடியும். There are some key concepts to understand in this passage. இந்த பகுதியிலே மிக முக்கியமான சில குறிப்புகளை இந்த பகுதியிலே பார்க்க முடியும். The first thing we should observe, we should see is the time of the imparting of gifts. தேவன் எப்பொழுது அந்த வரங்களை கொடுக்கிறார் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். When did these men were given as a gift to the church? எப்பொழுது இந்த வரங்களை தேவன் சபைக்கு கொடுக்கிறார்? So we can read that after ascending to the heaven. அதை நாம் வாசிக்கும் பொழுது அவர் உன்னதத்திற்கு ஏறின பின்பாக அந்த வரங்களை தேவன் அளித்தார் என்று வாசிக்கிறோம். When he ascended up on high, he gave gifts to men. தேவன் அவர் உன்னதத்திற்கு ஏறின பின்பாக மனுஷர்களுக்கு வரங்களை அவர் அளித்தார். So our Lord Jesus Christ gave these men to the church after his death, resurrection and ascension.
இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணத்திற்கு பின்பாக, அவருடைய பரமேறுதலுக்கு பின்பாக இந்த மனிதர்களுக்கு தேவன் வரங்களை அளித்திருக்கிறார். So the persons or the offices mentioned here are not about the apostles he selected when he was alive on this earth. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாசம் பண்ணின பொழுது அவர் நியமித்த காரியம் அல்ல, அவர் பரமேறினதற்கு பின்பதாக அவர் அளித்திருக்கிறார் என்பதை அதனுடைய பொருளாக இந்த வசனத்தை பார்க்க முடியும். So this is an important distinction. We should be very careful about this. So when did Lord gave this gift? It is not before his death, it is after his ascension. எப்பொழுது தேவன் இந்த வரங்களை அவர் அளித்தார் என்பதை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய மரணத்திற்கு முன்பதாக, அவருடைய பரமேறுதலுக்கு முன்பதாக அல்லாமல் அதற்கு பின்பதாகவே தேவன் அந்த வரங்களை அளித்திருக்கிறார். Then second thing, who is the author of gift? It is Lord himself. யார் இந்த வரங்களை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் தாமே இந்த வரங்களை அளிக்கிறார். Then who are the recipients of this gift? யார் இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? He gave gifts to men. அவர் மனுஷர்களுக்கு அந்த வரங்களை அளிக்கிறார். So here the men denotes the church, the redeemed people of God. இந்த பகுதியை நாம் மனுஷர்கள் என்று வாசிக்கும் பொழுது அது தெரிந்தெடுக்கப்பட்ட விசுவாசிகளை குறிக்கிறதான பொருள் அல்ல. Ephesians 13th verse, Apostle Paul is saying, till we all come in the unity of the faith and the knowledge of the Son of God. So it is for the church. அது சபைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரங்களாக அது காணப்படுகிறது. Then the purpose of imparting the gift. எதற்காக தேவன் இந்த வரங்களை எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார்? We can see three important aspects. இதற்கு மிக முக்கியமாக 3 பகுதிகளை நாம் பார்க்க முடியும். அண்ணா ஒரு क्वेश्चन. ஓகே. தெரிந்து கொண்ட விசுவாசிகளுக்கு அல்ல சபைக்குன்னா அது எப்படி நான் ரெண்டையும் டிஃபரண்ட் பண்றது? இல்ல தேவன் வந்து யாருக்கு வரங்களை கொடுக்கிறார் அப்படிங்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்களுக்கு அல்ல சபைக்குன்னு சொன்னீங்கன்னா அது ரெண்டுக்கு எப்படி நான் டிஃபரெண்ட் காட்ட முடியும்னா? ஆக்சுவலா இல்ல டிரான்ஸ்லேஷன்ல கொஞ்சம் சாம்சன் கொஞ்சம் திணறாரு. ஆக்சுவலா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சபை ரெண்டு தான் பிரதர் சொன்னாரு. தமிழ்ல சொல்லும்போது கொஞ்சம் மாறிச்சு பால். Both are same. Church is 2000 people. ரெண்டு ஒண்ணுதான் பால். So here the men, gift to men means the church. சாம் புரிஞ்சுதா சாம் அவன் கேக்குறது? Oh, Sam is stuck. The network is not good, I think. Sam? ஹலோ கேக்குதாண்ணா? கேக்குது சார். உனக்கு புரிஞ்சுதா சாம் கேட்டது? புரிஞ்சுச்சுண்ணா. அதான் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இல்லைன்னு சொன்ன ஃபர்ஸ்ட். ஆமா ஆமா. அடுத்த பால் கரெக்டா பார்த்தத அத கேக்குறான். ஓகே 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 Okay, let's read verse 12. 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். Okay, so these are the three aspects of the purpose: the equipping of the saints, the work of the ministry, the edifying of the body of Christ.
அந்த 3 முக்கியமான காரணிகள் என்னவென்றால், பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவே தேவன் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார். So these gifts were given for the whole church, so that the believers, some of the believers may be trained well in their Christian life to carry out the work of the ministry, and also to carry out the actual process of the ministry should be done through these people, and the overall spiritual growth of the church should be should be maintained. எல்லா சபையினுடைய விசுவாசிகளும் வளருவதற்கு ஏதுவாக அவர்கள் சீர் பொருந்த வேண்டி இருக்கக்கூடிய காரியங்களுக்காக வேண்டி, அவர்களுடைய பக்தி விருத்திக்காக தேவன் இந்த வரங்களை அவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். The first is the equipping of the same. Equipping means training. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது சீர் பொருந்துதல், அதாவது பயிற்சி எடுக்கக்கூடிய காரியங்களுக்காக. Or perfecting. In some translation we can say perfecting of the same. சில மொழிபெயர்ப்பிலே நாம் பார்க்கும் பொழுது அது பூர்ணராக மாற்றப்படுவதற்காக. The perfection of the same, that also is leading them to maturity. அதாவது பூர்ணராக மாற்றப்படும் பொழுது அவர்கள் முதிர்ச்சி அடையக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். That is that is one of the purpose. Then work of the ministry, that is to carry out the great commission. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக என்று வாசிக்கிறோம். அதாவது கிறிஸ்துவினுடைய மாபெரும் கட்டளை நிறைவேற்றும்படியாக அந்த வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Then edification of the whole body, it means teaching and nourishing, all these things are there. மூன்றாவதாக நாம் வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக, அவருக்குள் தேர்ச்சி பெறுவதற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. So you can see Apostle Paul is using a particular usage, verse 15. 15வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியமான ஒரு குறிப்பை அவர் எழுதியிருக்கிறார். Grow up to the head. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். So every believer should grow up to Jesus Christ, the head of the church. அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவினுடைய தலையாகிய கிறிஸ்துவின் அளவுக்கு தக்கதாக வளரும்படியாக தேவன் அப்படி செய்திருக்கிறார். In verse 14 in verse 13 apostle said it in other words, till and of the knowledge of the Son of God unto a perfect man, unto the measure of the stature of the fullness of Christ. Verse 13. தமிழிலே நாம் வாசிக்கும் பொழுது 11வது வசனம், நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று வாசிக்கிறோம். So all these usages denote the spiritual growth, the maturity of the church. இந்த காரியங்கள் எல்லாம் அது காண்பிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய காரியங்களிலே போதுமான அளவிற்கு பூர்ணராக வளருவதற்காக இவைகள் கொடுக்கப்படுகிறது. The maturity of the church does not happen automatically. It needs the exercise of different gifts, the ministry of differently gifted people. அதாவது சபையானது பூர்ணராக வளருவது ஒரே நாளிலே நிகழ்ந்து விடாது. அது தொடர்ச்சியாக அந்த வரங்களை பயன்படுத்தும் பொழுது, அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது மட்டுமே அப்பேற்பட்ட காரியங்களே வளர முடியும். So different gifts should be used for the growth of the church. Different persons should be involved in the ministry of the church. சபையினுடைய
வளர்ச்சிக்காக வேண்டி எல்லா வரங்களானது வித்தியாசமான வரங்களானது உபயோகப்படுத்த வேண்டியதாக காணப்படுகிறது. To the letter to the Corinthians, in the letter to the Corinthians, Apostle Paul is saying, I planted and Apollos watered. 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கும் பொழுது நான் நட்டேன் அப்பல்லோவானவன் நீர் பாய்ச்சினான் என்று வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 3 verse 6. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே நாம் அப்படியே வாசிக்கிறோம், நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார். Okay, then next point we should note in this passage is the duration of this gift. அடுத்ததாக எபேசியர் 4வது அதிகாரத்தினுடைய அந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு காலமானது இந்த வரங்கள் கொடுக்கப்படுகிறது, எவ்வளவு காலத்திற்கு? These are temporary gifts or permanent gifts. இது தற்காலிகமாக கொடுக்கப்பட்ட வரங்களா அல்லது நிரந்தரமாக கொடுக்கப்பட்ட வரங்களா? Okay. So we can see that the work of edification needs to be kept on until the building of the church is complete. அதாவது சபையானது பூர்ணமாக அது வளர்ந்தேறும்படியாக அல்லது எழுப்பப்படும்படியாக இந்த வரங்களானது கொடுக்கப்படுகிறது. So it should continue till these purposes are accomplished. The equipping of the saints, work of the ministry, edification of the body. These three are the purpose of the God. So when this is accomplished, it can be stopped. So as far as these aspects or these are a need of the church, these officers, these gifts should continue. அதாவது இந்த நாம் வாசித்த அந்த 12வது வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரணிகள் பூர்த்தியாக நிறைவேறும் வரை இந்த வரங்களானது சபைக்கு கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது இந்த காரணிகள் பூர்த்தி அடைகிறதோ அப்பொழுது இந்த வரங்களானது நிறுத்தப்படும். Okay. So two kind of erroneous teachings are there about these words or this gift. இந்த வரங்களை குறித்ததான 2 தவறான உபதேசங்களானது காணப்படுகிறது. One is about the number of gifts. முதலாவதாக பார்க்கும் பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களினுடைய எண்ணிக்கையிலே தவறாக போதிக்கிறார்கள். Many things that there are 5 gifts in Ephesians 4:11. சிலர் இந்த எபேசியர் 4:13வது வசனத்தை 13வது வசனத்தில் 5 வரங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறதாக கருதுகிறார்கள். There are apostles, prophets, evangelists, pastors and teachers. So there are 5 names, 5 nouns are used there. இந்த வசனத்திலே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர் என்று 5 நபர்களை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். So many people think that these are 5 differently gifted men. ஆகவே சிலர் இப்படியாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே வித்தியாசமாக 5 வரங்கள் உள்ள நபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. But when we study the Greek grammar and Greek usage, Greek scholars considers that, or they teach us that they think that there are only 4 persons with this gift. ஆனால் நாம் கிரேக்க இலக்கியங்களை கிரேக்க வல்லுநர்களுடைய அந்த வார்த்தையினுடைய பகுப்புகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது இதுல 4 நபர்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். In English you can see the word some. He gave some as apostles and some as prophets and some as evangelists and some as pastors and teachers. So 4 times this word some is used. நாம் ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் வாசிக்கும் பொழுது சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும்,
சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலே சிலர் என்று வரக்கூடிய அந்த சொற்களானது 4 முறை வருகிறதை நாம் காண முடியும். So the Greek scholars think that the last two, pastors and teachers, are gifts assigned to same person. ஆகவே சிலர் மெய்ப்பராகவும் போதகராகவும் என்று இந்த கிரேக்க வல்லுநர்கள் ஆனவர்கள் அவர்கள் அந்த வார்த்தைக்கு நிர்ணயிக்கிறார்கள். So they are not two persons with two different gifts, but one person with pastor teaching gift. ஆகவே 2 நபர்கள் மெய்ப்பராக போதகராக என்று இல்லாமல் ஒரே நபர் மெய்ப்பராகவும் போதகராகவும் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். So there are 4 gifts: apostles, prophets, evangelists and pastor teachers. ஆகவே 4 வரங்கள் உள்ள நபர்களை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர். Okay. So another issue here is the identity of these people in today's church. அதற்கு பின்பதாக அடுத்த போதனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த நபர்களை சபையில் கண்டுகொள்வதை குறித்ததான காரியங்கள்ல இருக்கக்கூடிய உபதேசம். So what are their identity? Where are these people today? இன்றைக்கு இந்த வரங்கள் உள்ள நபர்கள் எங்கே காணப்படுகிறார்கள் சபையில்? Many denominations teach us that apostles and prophets are not seen today. They are not there in the church today. Their ministry is over and completed. அநேக சபைகள் இப்படியாக கருதுகிறார்கள், அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கு இல்லை, அவர்களுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, முற்று பெற்றது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். So they will narrow down these apostles and prophets to the New Testament times only. அவர்கள் இந்த வசனத்தை, இந்த வரங்களை சுருக்கி இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்திலே மட்டுமே இருந்தார்கள், காணப்பட்டார்கள் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். They will say these apostles are foundations, because an apostle should be handpicked by our Lord and should be empowered with signs and miracles. So such apostles are not today. So these apostles mentioned in Ephesians 4:11 are not for today. அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவானவரால் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்க வேண்டும், ஆகவே அவர்கள் இன்றைக்கு கிடையாது, அவர்கள் அந்த காலத்திலே முடிந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். They will quote Ephesians chapter 2 verse 20 and 21, and they will say that this 4:11 should be understood in the light of 2:20 and 21. ஆகவே அதற்காக எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை எடுத்துக்கொண்டு அங்கே சொல்லப்பட்ட அவர்கள்தான் இந்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி இந்த எபேசியர் 4ஆவது அதிகாரத்தினுடைய விளக்கம் 2ஆவது அதிகாரத்திலே நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போதிக்கிறார்கள். காரணம், அவர்கள் அஸ்திபாரங்களாக காணப்படுகிறார்கள் என்று. So they conclude like that these apostles and prophets are not for today. They were ministering in the apostolic time or New Testament time. ஆகவே இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கு கிடையாது என்று சொல்லி அவர்களுடைய உபதேசத்தை அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்ட முதல் நூற்றாண்டிலே காணப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். And the other two gifts, evangelists and pastor teachers, they will say that these people can be seen in today as leadership of the local church. They are the elders or the pastors of the church. அதாவது சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர் என்று சொல்லக்கூடிய இந்த வரங்கள் உள்ள நபர்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தல சபையிலே அவர்கள் மூப்பர்களாக அல்லது மெய்ப்பர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் கூறுகிறார்கள். Yeah, so we don't have any space to divide these four into two
uh, gifts for 2 periods, but it is given together. And also we have already noted that Lord has given these men as gifts after his ascension to the heaven. அதாவது இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு 2 காலங்களாக இந்த வசனத்தை நாம் பிரித்து போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி சென்றதுக்கு பின்பதாக அவர் கர்த்தராகிய தேவன் இந்த வரங்களை அதற்கு பின்பதாக அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்றே நாம் முன்னாடி நாம் வாசித்தோம். Okay, so if you have any questions about this, you can ask. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். We are going to see in detail who are the apostles, who are the prophets and all. So we'll see in detail. Or யார் அப்போஸ்தலர், யார் தீர்க்கதரிசிகள் என்று நாம் தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம். any other doubt? ஏதாவது கேள்விகள் உண்டா? Okay, we'll go forward. சரி, நாம் பார்க்கலாம். The divine arrangement for the ministry, we are going to see the fourfold gift of our Lord for the ministry. தேவனுடைய ஊழிய பணியின் திட்டத்திற்காக வேண்டி 4 வரங்களுள்ள நபர்களை தேவன் தந்தருளினார் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். The first among the list is the apostles. முதலாவதாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களுள்ள வரமாகிய நபர் யார் என்றால் அப்போஸ்தலர். So let us see how this word is used in the New Testament. நாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் என்று எந்த அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திப்போம். The Greek word apostolos simply means the sent one, or one who is sent with a commission. கிரேக்க வார்த்தையான அப்போஸ்தலோ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால் ஒரு காரியத்திற்காக நியமிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் என்று பொருள். So in that sense, our Lord Jesus Christ also is called an apostle in Hebrews 3:1. ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் அப்போஸ்தலராக அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். இப்படி இருக்க பரம அழைப்பு இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். So Jesus Christ is mentioned as an apostle and a high priest. இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் அவர் அழைக்கப்படுகிறார் என்பதை இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. Jesus is called as an apostle because he was sent from heaven with a commission, with an assignment to save man. இயேசு கிறிஸ்துவானவர் மனிதர்களை ரட்சிக்கும்படியாக அந்த திட்டத்திற்காக பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். Okay. Then we can see in a narrower sense this word refers. So in a broad sense, it can be used for anyone who is being sent out with a mission, and in a narrower sense, this word refers to some special people in the New Testament whom the Lord has appointed as the apostles. அதாவது மிக விரிவாக நாம் பார்ப்போமானால் எந்த ஒரு நபரும் நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுவார் என்றால் அவர் அப்போஸ்தலர் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை குறுகிய ஒரு கண்ணோட்டத்தோடு யார் அந்த அப்போஸ்தலர் என்று பார்க்கும் பொழுது அதற்கு சில வரைமுறைகளானது வேதாகமத்திலே கொடுக்கப்படுகிறது. In Matthew chapter 10, we can see Jesus Christ is choosing 12 disciples. மத்தேயுனுடைய சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்க முடியும்.
in Matthew chapter 10 verses 1 through 4. மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 4 வரை உள்ள வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன். So the names of the 12 apostles. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். Okay. So these 12 men were called apostles by Lord, and this number 12 is having a significance in the New Testament. இந்த 12 பேரும் இயேசு கிறிஸ்துவானவரால் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த 12 என்கின்ற இந்த எண்ணுக்கு சில மிக முக்கியமான அர்த்தங்களும் புதிய ஏற்பாட்டில் இருப்பதை நாம் காண முடியும். These 12 disciples were a special category. They were called the eminent apostles. இந்த 12 அப்போஸ்தலர்களும் பிரதான அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். 2 Corinthians 11:5. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். The eminent apostles. Okay. மகா பிரதான அப்போஸ்தலரிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். So these 12 apostles were the chiefest apostles or the eminent apostles. Again we can see. Okay. இந்த 12 அப்போஸ்தலர்களும் மகா பிரதான அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். 2 Corinthians 12:11. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்ததே. So Apostle Paul is putting himself equally important as the 12 apostles. So we have 12 eminent apostles and Apostle Paul, the apostle to the Gentiles. That is a special office given by the Lord. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நான் மகா பிரதான அப்போஸ்தலரிலும் குறைவான ஒரு நபர் கிடையாது என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, புறஜாதிகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பவுலை அப்போஸ்தலராக நியமித்திருக்கிறார் என்பதையும் நாம் வாசிக்க முடியும். Galatians chapter 2 verses 7 and 8. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 7, 8வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு. So here we can see the 12 apostles who are called the eminent apostles or the chief apostles by Apostle Paul, and there is Apostle Paul who is the apostle of the Gentiles. So this category 12 plus 1, it's a special category, and again this 12, the initial 12 apostles falls into a special category. இந்த 12 அப்போஸ்தலர்களும் மகா பிரதான அப்போஸ்தலர்கள் என்று பவுல் அவர்களை அழைக்கிறார். ஆனால் தன்னை அவர் அழைக்கும் பொழுது அவர் ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி தன்னை அவர் அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது 12 அதோடு சேர்த்து பவுலாகிய அவர் ஒருவரும் சேர்த்த ஒரு அப்போஸ்தலர்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும்.
Okay, so the apostolic signs were accomplished with these 12 plus 1, 13 apostles. அப்போஸ்தலருடைய காலங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த 12 அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் இருந்த காலங்களை குறிக்கிறதாக காணப்படும். No, signs were accomplished, miracles and signs were accomplished. இந்த 13 அப்போஸ்தலர்களும் அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். But again, the 12 apostles, the original hand-picked apostles by Jesus Christ, were a special category. Even Paul was not included in that special category. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்கள் மிகவும் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த 12 அப்போஸ்தலர்களுக்குள் அப்போஸ்தலனாகிய பவுலும் உட்படுத்தப்படவில்லை என்பதை நாம் அறிவோம். So they are the foundation of the church. அந்த 12 அப்போஸ்தலர்களும் சபையினுடைய அஸ்திபாரங்களாக காணப்படுகிறார்கள். So here one question may come, what about Judas? So Judas was excluded, he committed suicide, and in Acts chapter 1 we can see the 11 apostles and the believers there, they prayed and they selected Matthias as an apostle, and he was counted among the 12. And many things that many evangelical Christians think that election of Matthias is not divine, it's only human appointment. Actually it was Paul, the person who was to be counted as the 12th apostle. So they consider Paul as a foundational apostle, not Matthias. இப்பேற்பட்ட காரியங்களை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் தானாக ஏற்படுகிறது. அப்படி என்றால் யூதாஸ் காரியோத்து யார் என்ற ஒரு கேள்வியானது எழக்கூடும். யூதாஸ் காரியோத்து அவர் தற்கொலை செய்து கொண்ட ஒரு நபராக காணப்படுகிறார். அந்த இடத்திற்கு மத்தித்தியாவானவர் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறதை அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 1வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அநேக சுவிசேஷ சபையை சார்ந்த அநேகர் இப்படியாக கூறுகிறார்கள். அதாவது இந்த மத்தியானவர் மனுஷர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலராக காணப்படுகிறார், சீஷராக காணப்படுகிறார். அவர் அல்ல, அவருக்கு பதிலாக பவுலே அந்த இடத்திற்கு ஏற்றவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அநேக சபைகளும் உண்டு. Acts chapter 1 verse 26 reads like this, and they gave for their loads, and the load fell upon Matthias, and he was numbered with the 11 apostles. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்துக் கொள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். So he was added to the number, including him, the 12 was maintained, the number 12 was maintained. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த 11 அப்போஸ்தலருடன் இந்த மத்தியாவும் சேர்த்து கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்க முடியும். In 2 chapter 4, Acts chapter 2 verse 14, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே. Okay, so nowhere in the New Testament he said that the election of Matthias is not valid, he is not a real apostle. But wherever it is mentioned, the number 12 is mentioned, it is including Matthias. புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது எந்த பகுதியிலே நாம் வாசித்தாலும் அந்த இடத்துல 12 சீஷராக கருதப்படுகிறதை, அதாவது குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். And also we can see these 12 apostles are the foundation of the church. So we can conclude that Apostle Paul cannot be included in the number of 12 because he is not one among the foundation, because he got saved after the church was established. அதாவது இந்த 12 அப்போஸ்தலர்கள் சபையினுடைய அஸ்திபாரங்களாக காணப்படுகிறார்கள்.
அவர்களுக்குள்ள அந்த 12 பேருக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் சேர்த்து கொள்ளப்படுவதாக நாம் பார்க்க முடியாது. இந்த 12 அப்போஸ்தலர்கள் அவர்கள் மிக முக்கியமான நபர்களாக அஸ்திபாரங்களாக காணப்படுகிறார்கள். How can we say? Okay. Few weeks ago, I had one message that the foundation apostle means it is not it is not mentioned as a person. It is mentioned as a doctrine of the apostles. Okay. Whatever it may be, the foundation is laid at the beginning of a building, not later on, isn't it? So Apostle Paul was saved after some years the church was formed. So how can he be the foundation? Foundation is already. So and nowhere in the Bible Apostle Paul is numbered among the 12. He himself considered that number 12 separately. We can see that in the 1 Corinthians chapter 15 also. 15:5. 1 Corinthians 15:5. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். So here he is mentioning about the 12, excluding himself. அதாவது என்னுடைய கேள்வி என்னவென்றால், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இப்படியாக ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அதாவது அப்போஸ்தலர், அஸ்திபார அப்போஸ்தலர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் நபர்களாக கிடையாது, அவர்களுடைய உபதேசத்தை தான் அப்போஸ்தலர்கள் மேல் என்று அஸ்திபாரமாக கட்டப்படுகிறது என்று சொல்லுகிறதே ஒழிய அது நபர்களை குறிக்கிறதாக காணப்படாது என்று அவர்கள் இப்படியாக ஒரு செய்தியை வாசிக்க முடிந்தது. ஆனால் சகோதரருடைய பதில் என்னவென்றால், ஆனால் வேதாமத்திலே நாம் பார்க்கும் பொழுது எல்லா பகுதிகளிலேயும் 12 என்று சொல்லி அந்த பிரதான அப்போஸ்தலர்களை மட்டுமே குறிக்கப்பட்டிருக்கிறதாக பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அந்த பகுதியிலே சேர்த்ததாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலும் கூட நாம் அப்படியாக பார்க்க முடியாது. 12 என்று சொல்லி அந்த நபர்களை மட்டும் வாசிக்க முடியும். So these 12 apostles are a special group of people. They are the foundation of the church. Then again, they performed signs and wonders that Paul also did. But another thing, Jesus Christ gave a special authority to the 12 apostles to sit on the thrones and judge the 12 tribes of Israel. அதாவது இந்த 12 அப்போஸ்தலர்கள் அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். இந்த பிரதானமான இந்த 12 அப்போஸ்தலர்களே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் கூறியதை நாம் வாசிக்க முடியும். Matthew 19:28. மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயந்தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Okay, we know that it is excluded. Judas is excluded from that number, and Matthias was selected. So that is the number 12. So they are going to judge the 12 tribes of Israel. அதாவது இங்கே 12 என்று சொல்லும் பொழுது இங்கே யூதாஸ் ஆனவர் அந்த வசனத்திலே அவர் வருவதல்ல, அதற்கு பதிலாக மத்தியாவானவரே சேர்க்கப்படுகிறார். இந்த 12 அப்போஸ்தலர்கள் சிங்காசனம் மேல் வீற்றிருந்து அவர்கள் இஸ்ரவேலை ஆட்சி செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். Also, the names of the 12 apostles were written on the foundation of the wall of New Jerusalem. அதே போல
இந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களானது புதிய எருசலேமினுடைய அஸ்திபார கற்களின் மேல் அது பொறிக்கப்பட்டதாக காணப்படும். Revelation 21:14. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. Okay. So there also we can see the 12 apostles, names of the 12 apostles. இந்த வசனத்திலேயும் 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Okay. So what we have seen is this word apostle or apostolos in Greek is used in a general sense. That means anyone who is sent with a commission can be called an apostle. In that sense, Jesus was also called an apostle. நாம் இதுவரை நாம் பார்த்தது அப்போஸ்தலர் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் பார்த்தோம். அப்போஸ்தலர் என்ற அந்த கிரேக்க வார்த்தையானது எந்த ஒரு நபரும் ஒரு காரியத்திற்காக நியமிக்கப்பட்டு அனுப்பப்படுவார் என்றால் அது அப்போஸ்தலர் என்று குறிக்கக்கூடிய வார்த்தையாக காணப்படும். இயேசு கிறிஸ்துவானவரும் அந்த விதத்திலே அவர் அப்போஸ்தலராக பூமிக்கு வந்தார் என்று நாம் வாசித்தோம். Then in a narrower sense, the 12 apostles chosen by the Lord, and Judas was excluded later and Matthias was added. So that 12, that number 12, 12 apostles were a special group. They are the foundation of the church. Okay, so yeah. In the narrower sense, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு குறுகிய ஒரு கண்ணோட்டத்திலே அந்த அப்போஸ்தலர் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை நாம் புரிந்து கொள்வோமானால் 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது யூதாஸ் அல்லாத மத்தியா என்று சொல்லக்கூடிய அந்த அப்போஸ்தலரை சேர்த்து 12 அப்போஸ்தலர்கள் சபையினுடைய அஸ்திபாரங்களாக காணப்படுகிறார்கள். Then Apostle Paul is a special category of apostle. He is an apostle to the Gentiles, so he is there. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மிக பிரத்யேகமாக மிக முக்கியமாக புறஜாதிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்க முடியும். Then we can see that this word apostolos is used in a wider sense to refer to dozens of other persons who were sent by various churches to preach the gospel and build the churches in regions beyond their homeland. அதாவது இதனுடைய விரிவாக்கமாக இந்த வரமாகிய இந்த நபரை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது எந்த ஒரு நபரும் சுவிசேஷ பணிக்காக தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வேறொரு ஸ்தலத்திற்கு சென்று சுவிசேஷத்தை செய்வார் என்றால் அவரும் அப்போஸ்தலராக அழைக்கப்படுவதை பார்க்கலாம். So this word has a wider sense. This word is not limited to இந்த வார்த்தைக்கு, அதாவது இந்த வார்த்தையானது 12 அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறுகிய கண்ணோட்டத்திலே மட்டும் பார்க்காமல் அது விரிவாக இன்னும் பல நபர்களையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So when we ask people how many apostles are there, definitely people will say 12 apostles. So what is the problem with them? They are not reading carefully the New Testament. They are set in the mind, they are prejudiced in the mind that we have only 12 apostles. சில விசுவாசிகளை நாம் கேட்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் 12 நபர்களை மட்டுமே அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் வேதாமத்தை சரியான விதத்திலே அவர்கள் புரிந்து படிப்பதாக காணப்படவில்லை. So when we read the New Testament, we can see around dozens of other brothers whose names are mentioned as apostles. ஆனால் புதிய ஏற்பாட்டை நாம் கவனமாக கூர்ந்து வாசிக்கும் பொழுது 12 அப்போஸ்தலர்களுக்கு பின்பாகவும்
சில நபர்கள், சில விசுவாசிகள் அப்போஸ்தலராக அறியப்பட்டு அழைக்கப்படுவதை நாம் வாசிக்க முடியும். So they can be called as secondary apostles. இந்த அப்போஸ்தலர்களை நாம் பிரதான அப்போஸ்தலர் என்று அழைக்காமல், அதாவது அப்போஸ்தலர் என்ற ஒரு பொதுவான அடிப்படையில் அவர்களை அழைக்க முடியும். The apostles mentioned in Ephesians chapter 4 verse 11 belong to this wider group. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருக்கிற அப்போஸ்தலர் என்ற அந்த வார்த்தையானது அது 12 நபர்களை மட்டும் குறிக்காமல் அது விரிவாக எல்லா அப்போஸ்தலர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது. We can see the names of Paul, Barnabas, Silas, Timothy, Apollos, Epaphroditus, etc. are called apostles in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயு, அப்போஸ்தலனாகிய சீலா, அப்போஸ்தலனாகிய அப்பல்லோ, அப்போஸ்தலனாகிய பர்னபா என்று இன்னும் அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறதை புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்க முடியும். We can read some verses. Acts chapter 14:14. ஆதாரமாக சில வசனங்களை வாசிக்கலாம். Acts chapter 14 verses 14. அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய். Here you can see two names, Barnabas and Paul. Both of them were called apostles. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பர்னபாவும் பவுலும் அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Samson? Yeah, brother. I think your sound is not heard. அதாவது பர்னபாவும் பவுலும் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Okay. Then in 1 Corinthians chapter 4, அதை தொடர்ந்து 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 6லிருந்து 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். சகோதரரை, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களால் கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமா படையாதிருக்கவும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து இவைகளை எழுதினேன். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை எல்லாமல் ஆளுகிறீர்களே. நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாய் இருக்கும். அப்பொழுது உங்களுடனே கூட நாங்களும் ஆளுவோமே. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களை போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேண்டியனும். That's enough. Here you can see Paul is talking about himself and the Apollos. இந்த பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது பவுலையும் அப்பல்லோவையும் அப்போஸ்தலராக குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்க முடியும். Okay, then 2 Corinthians chapter 8 verse 23. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும்
உங்களுக்கு என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும் எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளுக்கும் கிறிஸ்துவுக்கும் மகிமையாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். Okay, so verse 22 and 23 jointly when we read, we can see that Paul is talking about two fellow workers in his mission team. அதனுடைய 2 கொரிந்தியர் 8:22-23 வசனங்களை நாம் சேர்த்து வாசிக்கும் பொழுது, பவுல் தன்னோடு ஊழியம் செய்கிற 2 கூட்டத்தாராகிய ஊழியக்காரரை குறித்து இந்த பகுதியிலே குறிப்பிடுகிறார். Name is, the first brother's name is not mentioned. It can be Apollos, Silas or Timothy. முதலாவது கூட்டமாக இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை அப்பல்லோ, தீமோத்தேயு, சீலா போன்ற நபர்களாக காணப்படலாம். And in verse 23, Apostle Paul is mentioning about Titus. 23வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தீத்துவை குறித்து பவுல் குறிப்பிடுகிறார். And he is saying, our brethren, it is plural. So these brothers who are mentioned here are the messengers of the churches. இந்த 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்று அறிய கடவன் என்று கூறுகிறார். So that messengers or ஸ்தானாபதிகள் is the word apostolos in Greek. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட ஸ்தானாபதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது கிரேக்க பதத்திலே அப்போஸ்டலோஸ் என்கின்ற அந்த வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. So I don't know why it is translated as messengers in the New Testament. Maybe because of their thinking that there is no more apostles, they are not apostles. But the word used there is apostle in the original. So this Titus and other brother mentioned by Apostle Paul are called by Apostle Paul as apostles of the churches or missionaries of the churches. அதாவது இந்த 23வது வசனத்திலே ஸ்தானாபதிகள் என்று ஏன் எழுதப்பட்டிருக்கிறது, ஏன் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறியேன். ஒருவேளை அப்போஸ்தலர்கள் அந்த 12 பேர்கள் தான், வேறு யாரும் அல்ல என்ற எண்ணத்திலே, அந்த கருத்திலே அவர்கள் ஸ்தானாபதிகள் என்று மொழிபெயர்த்திருக்கலாம். ஆனால் கிரேக்க புதிய ஏற்பாட்டின்படியாக அந்த வசனத்தை நாம் மொழிபெயர்த்தால் அது அப்போஸ்தலர், சபைகளுடைய அப்போஸ்தலர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக அது எழுதப்பட வேண்டும். First Thessalonians 2:6. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் ஒரு மகிமையை நாங்கள் தேடவில்லை. Apostle Paul is mentioning when we might have been burdensome as the apostles of Christ. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக என்று நாம் வாசிக்கிறோம். So here Apostle Paul is referring to himself and some other apostles. So who are the other apostles? இந்த இடத்திலே வாசிக்கும் பொழுது பவுல் தன்னையும் அவரோடு கூட இருக்கக்கூடிய சிலரை அவர் அப்போஸ்தலராக அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் யார் அந்த மற்ற நபர்கள்? We can rightly assume that these brothers were fellow workers of Apostle Paul in reaching the Thessalonians and establishing church there, as this the name of these brothers were mentioned. Name of these brothers are mentioned in chapter 1 verse 1. அதாவது தெசலோனிக்கே சபைக்கு யார் அப்போஸ்தலராக காணப்படுகிறார்களோ அவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இது காணப்படலாம். அதற்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பவுலும் சில்வானும் தீமோத்தேயுவும் என்று நாம் வாசிக்கிறோம். And verse 2 we can say we give thanks.
அதனுடைய 2வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நாங்கள் இடைவிடாமல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று வாசிக்கிறோம். And in chapter 2 again and again we can see we were allowed of God to be put in trust with the gospel. We spoke not as pleasing men. So who are the we here? இந்த அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது நாங்கள் உங்களிடத்தில் எங்கள் போதகம் இப்படியான நாங்கள் என்கின்ற இந்த பதமானது திரும்ப திரும்ப வருகிறதை பார்க்க முடியும். அப்படியானால் யார் இந்த நபர்கள், யார் இந்த நாங்கள்? So definitely the three names mentioned in first chapter, verse 1. நிச்சயமாக 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே குறிப்பிட்ட பவுலும் சில்வானும் தீமோத்தேயுமே காணப்படுவார்கள். So Silvanus and Timotheus also are named as or mentioned as apostles. ஆகவே சில்வானும் தீமோத்தேயுவும் கூட அப்போஸ்தலராக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். Philippians 2:25. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். Epaphroditus, he is mentioned as companion in labor, brother, fellow soldier, and your messenger or your Stanavadi. That again, that word is apostolos. இந்த இடத்திலே உங்கள் ஸ்தானாபதி என்று சொல்லக்கூடிய இந்த எப்பாப்ராதீத்து இவர் அப்போஸ்தலராக அவர் அழைக்கப்படுகிறார். இந்த ஸ்தானாபதி என்ற வார்த்தையானது அப்போஸ்தலர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Okay, so there are lots of men mentioned by Apostle Paul as apostles in the New Testament, both in the book of Acts and the Epistles. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலால் அநேக சகோதரர்கள் அப்போஸ்தலர்களாக அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறதை அப்போஸ்தலர் நடபடிகளிலேயும் மற்றும் நிருபங்களிலேயும் நாம் காண முடியும். So that is why we say that there are two classes of apostles, primary apostles and secondary apostles. ஆகவேதான் நாம் அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்திலே 2 கூட்டத்தார்கள் காணப்படுகிறார்கள். முதலாவதாக மகா பிரதான அப்போஸ்தலர்கள், மற்றவர்கள் அப்போஸ்தலர்கள் என்ற நிலைமையிலே காணப்படுகிறார்கள் என்று கூறுகிறோம். In a narrower sense, 12 apostles are there, and they are also called the eminent or chiefest of the apostles. And we can also consider the Apostle Paul as a chief apostle. And another, in a wider sense, there are many brothers who are called as apostles, who are sent from different local churches to fulfill the Great Commission. They worked as a mission team. அதாவது குறுகிய ஒரு கண்ணோட்டத்திலே அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அது 12 மகா பிரதான அப்போஸ்தலர்களையும் பவுலையும் குறிக்கிறதாக அந்த வார்த்தையை நாம் காண முடியும். அதே வேளையிலே மிக விரிவாக பரந்த கண்ணோட்டத்திலே நாம் பார்ப்போம் என்றால் அது மற்ற அநேக சகோதரர்களையும் கூட இயேசு கிறிஸ்துவானவருடைய மாபெரும் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய நபர்களை அது அப்போஸ்தலர்களாக அழைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். So those who argue against the ministry of apostles today see the difference between the primary apostles or the foundational apostles and this secondary apostles. ஆகவே இந்த மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் அவர்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்களிலே இருக்கக்கூடிய வித்தியாசங்களையும் நாம் இன்றைய நாட்களிலே பார்க்க முடியும். I don't know whether you translated it rightly. Once again, those who argue against the ministry of apostles today, so those who say that there is no apostles today, they fail to see the difference between the primary and the secondary apostles. அதாவது இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இல்லை என்று வாதிடக்கூடிய அந்த நபர்கள் இந்த மகா பிரதான அப்போஸ்தலர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்கள் பார்க்க தவறுகிறார்கள்.
if you go through some commentaries, you can see they just give a passing comment and they will go to the other words. They will say these apostles and prophets were not for today. They were there in the New Testament times, apostolic times, and today we don't have these apostles. Only that kind of a comment mostly we can see in commentaries. அதாவது அநேக வேத விளக்க உரைகளை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்திலே அப்போஸ்தலர்கள் என்று வரும் பொழுது அதற்கு எந்த விதத்திலும் அவர்கள் விளக்கம் கொடுக்காமல், அதாவது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் 12 பேர் காணப்பட்டார்கள், இன்றைக்கு அப்பேற்பட்ட நபர்கள் இல்லை என்று சொல்லி அவர்கள் அடுத்த வசனத்திற்கு வியாக்கியானத்தை அவர்கள் நகர்த்தி செல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதற்கு ஒரு தெளிவான வியாக்கியானத்தை அவர்கள் கொடுப்பதாக பார்க்க முடியவில்லை. So for them, those who are chosen directly by the Lord, those who perform miracle, and those who are foundational or those who wrote the scripture can be called apostle. So can be considered as apostle. Once again, brother. So for the people who argue against the apostolic ministry today, they will say that only those who are handpicked by Jesus Christ, directly chosen by Christ, can be said as apostles, and they should perform miracles and wonders, and they should receive revelation from the God, or they should write some scripture. அதாவது அப்போஸ்தலர்கள் இன்றைக்கு இல்லை என்று வாதிடக்கூடியவர்கள் மிக முக்கியமாக 3 காரியங்களை அவர்கள் கூறுகிறார்கள். ஒன்று, அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்திருக்க வேண்டும், அவர்கள் வேத பகுதியை ஏதாவது நிருபங்களை அவர்கள் எழுதியிருக்க வேண்டும், அவர்கள் மட்டுமே அப்போஸ்தலர்கள் என்று அவர்கள் கருதி கொண்டு வாதிடுகிறார்கள். So their conclusion is a hasty one. They don't consider the possibility of this kind of secondary kind of apostle. அதாவது அவர்கள் தெளிவாக வேத வசனத்தை பார்க்க தவறுகிறதுனாலே, அதாவது அப்போஸ்தலர்கள், அதாவது மகா பிரதான அப்போஸ்தலர்கள் அல்லாத அப்போஸ்தலர்கள் காணப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் பார்ப்பதில்லை. But there is an irony in their teaching when they say that there is no apostolic ministry today, there are no apostles today. Still, many of them accept missionaries. They say missionaries are there today. அநேகர் அப்போஸ்தலர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள், ஆனால் இன்றைக்கு மிஷனரிகள் உண்டு என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். So if you ask who are missionaries, they will say they are cross-cultural evangelists or people or church planters. They are called missionaries. அதாவது யார் அந்த மிஷனரிகள் என்று அவர்களிடத்துல கேட்போமானால், அவர்கள் சபையை ஸ்தாபிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் ஒரு இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு பெயர்ந்து அங்கே சுவிசேஷ பணியை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். And our question is then, who are the apostles? அப்படியானால் நம்முடைய கேள்வி என்னவென்றால், யார் அந்த அப்போஸ்தலர்கள்? அப்படியானால் அப்போஸ்தலர்கள் யார்? So they don't consider the fact that the word missionary is a Latin translation of apostle. அதாவது லத்தீன மொழிபெயர்ப்பு, அப்போஸ்தலர் என்ற அந்த வார்த்தையினுடைய லத்தீன மொழிபெயர்ப்பு தான் மிஷனரி என்பதை அவர்கள் பார்க்க தவறுகிறார்கள். So they have problem only in using Greek word, not in Latin word. அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துவதே அவர்களுடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் லத்தீன வார்த்தையை பயன்படுத்துவதில் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. If you say there are apostles today, they will say, oh no apostles can be today. But if you say we have missionaries, oh, it's okay, you can have missionaries. அதாவது இன்றைக்கு அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லுவோமானால் அப்போஸ்தலர்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் மிஷனரிகள் உண்டு என்று, மிஷனரிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிஷனரிகள் உண்டு என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். That is the irony. இது ஒரு தவறான ஒரு உபதேசமாக காணப்படுகிறது. Okay, so when we say that today we have apostles, we should be very clear that what we are not claiming. நாம் அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லும் பொழுது எந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். We are not claiming that today we have eminent apostles. நாம் இன்றைக்கு இந்த மகா பிரதான அப்போஸ்தலர்கள் என்ற நிலைமையிலே நாம் யாரையும் அழைப்பது இல்லை.
We are not claiming that today's apostles or missionaries can perform miracles and wonders. இன்றைக்கு காணப்படுகிறதான அப்போஸ்தலர்கள் அவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வது இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். And we are not saying that, we are not teaching that there is apostolic succession. அதாவது இன்றைக்கு அப்போஸ்தலர்களுடைய அந்த தொடராக வரக்கூடிய அப்போஸ்தலர்கள் இல்லை என்பதையும் நாம் உபதேசிக்கிறோம். Apostolic succession is a wrong doctrine taught by Roman Catholics. அதாவது ரோம கத்தோலிக்க நபர்கள் சொல்லக்கூடிய இந்த அப்போஸ்தலர்களுடைய தொடர்ச்சியானது இல்லை என்பதை தவறான உபதேசமாக நாம் கருதுகிறோம். There is an apostle Peter appointed another person as apostle, then he appointed another person as apostle. So there is an apostolic succession. One apostle appointing another person as apostle. அதாவது ஒரு அப்போஸ்தலர் இன்னொரு அப்போஸ்தலரை நியமித்து விட்டு அவர் செல்கிறார் என்ற நிலைமையிலே அந்த தொடர்ச்சியானது வருகிறது இல்லை என்பதை நாம் உபதேசிக்கிறோம். உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு இன்னொரு அப்போஸ்தலனை நியமிக்கிறார், அந்த அப்போஸ்தலர் இன்னொரு அப்போஸ்தலனை நியமிக்கிறார் என்ற இந்த உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. So if you study the Roman Catholic history, you can see that 264 popes are there. So they will connect each pope in a successive order. They will connect this pope to Peter. அதாவது ரோம கத்தோலிக்க அவர்களுடைய வரலாற்றை எடுத்து பார்ப்போம் என்றால், அதாவது 264 போப்புகள் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுடைய வரிசையை அவர்கள் காண்பிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூறுகிறார்கள். So they believe in apostolic succession and they claim that same authority of Peter today for the Pope. ஆகவே அந்த அப்போஸ்தலர்களுடைய தொடர்ச்சியானவர்கள் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே அப்போஸ்தலர்களுடைய அதிகாரமானது இன்றைக்கும் காணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் வாதிடுகிறார்கள். But we can see the New Testament does not give us such a example, such a pattern. This secondary apostles, what we claim today, what we teach today, they are not appointed by the apostles as apostles. They were separated and sent by local churches as apostles. அதாவது நாம் உபதேசிக்கிற காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர்கள் இன்னொரு அப்போஸ்தலர்களை நியமிக்கிறதாக நாம் பார்ப்பதல்ல. ஒரு ஸ்தல சபையானது அப்போஸ்தலர்களை அவர்கள் கண்டெடுத்து அவர்களை சுவிசேஷத்து நிமித்தமாக அனுப்புகிறதாக மட்டுமே நாம் வேதத்தின் ரீதியாக உபதேசிக்கிறோம். So no apostle can make another apostle. Only a local church can separate and send a person as an apostle. அதாவது எந்த ஒரு அப்போஸ்தலரும் இன்னொரு அப்போஸ்தலரை நியமிப்பதாக இல்லை. ஒவ்வொரு ஸ்தல சபையும் அந்தந்த ஸ்தல சபையிலே இருக்கக்கூடிய நபர்கள் அப்போஸ்தலராக அவர்களுடைய வரங்கள் காணப்படுமானால் அவர்களை பிரித்தெடுத்து ஊழியத்தின் நிமித்தமாக அனுப்புகிறார்கள். Apostles were recognized by the church as the Spirit of God leads them and separated for the work by laying of hands by the elders. அதாவது அப்போஸ்தலர்களாக அவர்களுடைய வரங்களை அவர்கள் கண்டெடுத்து தெரிந்தெடுத்து பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் கண்டுபிடித்து அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுடைய ஊழியத்தின் நிமித்தமாக ஊழியத்திற்காக வேண்டி அவர்கள் மேல் கைகளை வைத்து அந்த ஊழிய பணிக்காக அவர்களை அனுப்புகிறார்கள். A pattern can be seen in Acts chapter 13 verses 1 through 3. ஆகவே அதனுடைய காரியமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 13வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்குமாக அந்த காரியத்தை பார்க்க முடியும். You can see the example of Apostle Paul and Barnabas were separated from the church and they were appointed by the elders as apostles and they were sent from the church for the church planting ministry. அதாவது சபையை ஸ்தாபிப்பதற்காக இந்த அந்தியோகிய சபையிலிருந்து அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் சவுலும்
ஊழியத்திற்காக வேண்டி பிரித்தெடுத்து அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்புகிறதாக அந்த பகுதியிலே பார்க்க முடியும். And we can see that Timothy was sent from the church at Lystra, maybe. So by the laying of hands by the elders there. அதாவது லீஸ்திரா என்கின்ற அந்த சபையிலிருந்து அப்போஸ்தலனாகிய தீமோத்தேயை பிரித்தெடுத்து அவர் மேல் கை வைத்து ஊழியத்திற்காக அனுப்புவதாக நாம் பார்க்க முடியும். Brother, I have one doubt, brother. Okay. If elders are appointing the apostles, Elders are separating, and they are not appointing; they are separating and sending them. Because apostleship is given by the Lord, and they are the church recognizes them, and the elders, they lay their hands on their head and they pray for them and they send them. So the church is a sending agency, especially the elder as the spiritual leader of the church. They will lay their hands on the persons and they will send. Okay, you can ask. But they are not appointing. Is it, brother? No, they are not appointing us apostles. They are separating them. என்னுடைய கேள்வி என்னவென்றால், yeah, in Acts chapter 13 we can see the Holy Spirit is saying, separate Barnabas and Paul for the work for which I have called them. So it's appointment is given by the Holy Spirit. The separation is done by the church. என்னுடைய கேள்வி என்னவென்றால் அப்போஸ்தலர்களை மூப்பர்கள் நியமிக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்போஸ்தலர்கள் சகோதரருடைய பதில் என்னவென்றால், அப்போஸ்தலர்களை மூப்பர்கள் நியமிப்பதல்ல, மூப்பர்கள் அல்லது அந்த சபையினர் அவர்களை தெரிந்தெடுத்து அந்த ஊழியத்திற்காக பிரித்தெடுத்து அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களை நியமிப்பதற்கு கிடையாது. அதாவது சபையானது மூப்பர்கள் அவர்களுடைய தலைமை கைகளை வைத்து ஜெபித்து அவர்களை பிரித்து எடுக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரே அவர்களை நியமிக்கிறார். We can say that it is authorization, not what you call appointment. It is an authorization. So they are officially recognized as an apostle. அதாவது அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அவர்களை அடையாளப்படுத்துகிறார்களே ஒழிய அவர்களை நியமிப்பதல்ல. So the gift is given by the Lord, and it is the Lord who is choosing one as apostle. But the separation and sending is done by the church. Human instrumentality is there. கர்த்தர் தான் இந்த வரங்களுள்ள நபர்களை அவர் கொடுக்கிறார், அளிக்கிறார். ஆனால் சபையானது அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை ஊழியத்திற்காக பிரித்தெடுத்து அனுப்புகிறது. Romans 10:15 is relevant here. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? Yeah. So without sending, someone sends, how can a person go? That is the question. There is no, nobody can go like that. Lord has spoken to me and he has appointed me as an apostle, so I am going. It's not self-appointed or self-separated ministry. You should be recognized by the church and separated by the church and authorized by the spiritual leaders of a local church.
அதாவது எந்த ஒரு தனிநபரும் தானாக தேவன் என்னிடத்துல பேசினார், நான் அப்போஸ்தலனாக நான் செல்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே தெரிந்தெடுத்துக் கொண்டு அனுப்ப முடியாது. ஸ்தல சபையானது அந்த நபரை அவர்கள் தெரிந்தெடுத்து அந்த வரமாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்தெடுத்து அவர்கள் அனுப்புகிறார்கள். Okay, if you have any question, you can ask. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். So, hope you have understood what is the difference between the primary apostles and the secondary apostles. நீங்கள் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். And what we are not teaching, what we are not claiming, that also you should be very clear about. அதே போல நாம் எதை விசுவாசிப்பது இல்லை என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். Okay, you can ask. பிரதான அப்போஸ்தலரை நியமிக்கிறதுல பேதுரு தானே முன்னெடுத்து போறாரு. இவரை அப்போஸ்தலரா நியமிக்கலாம் அப்படிங்கிறத சபைக்கு அவரு தானே முன்னாடி கொண்டு போறாரு. இப்போ இந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் கண்டுபிடிச்சு சபைக்கு கொண்டு போற பொறுப்பு கூட அப்போஸ்தலருக்கு இருக்குதா? இன்னொரு அப்போஸ்தலர் இருக்கு. Did you got the question, brother? I think he's asking about whether an apostle can find out another apostle in the church. Yeah, is there any responsible to say that he's apostle? Not Peter. How can he say that it is Peter? It is the whole group of people. They casted a lot, and Lord showed Matthias. Not Peter selecting. Peter is not recommending Matthias. அதாவது பேதுருவான தனி நபராக எந்த ஒரு நபரையும் சிபாரிசு செய்து அந்த அப்போஸ்தலர் என்ற நிலைமையில அவர் கொண்டு வரவில்லை. அதாவது அங்கே ஒரு அநேக சகோதரர்களாக கூடி இருக்கிறார்கள். தேவன் தான் அந்த அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கிறார். What they did is they have selected two brothers with the qualifications required for an apostle, and it is the Lord who chose the person. It is not them. அவர்கள் கூடியிருந்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அந்த அப்போஸ்தலருக்கான சில தகுதிகளை அவர்கள் அங்கு கூறுகிறார்கள். அந்த அடிப்படையிலே கர்த்தர் அந்த நபரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். விசுவாசிகள் தேர்ந்தெடுப்பதல்ல. விசுவாசிகளோ அப்போஸ்தலரோ மற்றவர்களோ தேர்ந்தெடுப்பதல்ல. சாம்சன் பிரதர், சொல்லுங்க. இந்த அப்போஸ்தலர் 2:42 இருக்கக்கூடிய 4 காரியங்கள்ல ஒண்ணு அப்போஸ்தலர் உபதேசம். அதுல இந்த பிரைமரி அப்போஸ்தலரோடையும் செகண்டரி அப்போஸ்தலர் 2 பேருடைய உபதேசங்கள், நம்ம உபதேசம் வரும்போது 2 பேருடைய உபதேசங்கள் எடுத்துக்கலாம், அப்படிதானே? Did you get the question? Yeah. It's about the doctrines received through or given through the apostles. It's about the revelation. So revelations about New Testament church and Christian life. So 12+1, Apostle Paul also can be considered. Teachings of Apostle Paul also can be considered as apostolic teaching. இந்த இடத்துல சொல்லப்பட்டது இந்த 12 பிளஸ் அந்த கூட அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த 13 பேருடைய உபதேசங்கள் தான் அது பொருள்படும். வேற யாரும் கிடையாது. 13 பேரை தவிர வேற எந்த உபதேசம். பவுலும் கூட 12 அப்போஸ்தலர். அவர் பிரைமரி அப்போஸ்தலர்ல இருப்பாரா இல்ல செகண்டரி அப்போஸ்தலர் இருப்பாரா அந்த கேட்டகரியில? Strictly speaking, Paul belongs to the secondary apostle, but because he is given to the church as an apostle after the ascension of our Lord to the heaven.
அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் பரமேறி சென்றதற்கு என்பதாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் கர்த்தரால். ஆகவே இவர் வந்து அப்போஸ்தலர். But he has a special position in the church. He has received many revelations from the Lord, so that is a special case. No other secondary apostles received any revelation directly from the Lord. இந்த 12 அப்போஸ்தலர் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். இந்த அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய மற்ற கூட்டத்தாரில இருந்து வேற எந்த ஒரு அப்போஸ்தலருடைய உபதேசமும் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அநேக வெளிப்பாடுகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் நமக்கு அறிவித்திருக்கிறார். No secondary apostle, no other secondary apostle received any revelation from the Lord directly. ஆனால் வேற எந்த அப்போஸ்தலர்களும் தேவனிடத்திலிருந்து நேரடியாக ஒரு வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. No other secondary apostle. No other secondary apostle. Means Timothy, Apollos, Barnabas. அதாவது பிரதான அப்போஸ்தலர் அல்லாத மற்ற அப்போஸ்தலர்கள் வேற யாரும் எந்த வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறதில்லை. So 12 apostles plus Paul. So these are the apostles who received revelations from the Lord, and their words are the official doctrine of the Christian church. அதாவது 12 அப்போஸ்தலர் அவரோடு சேர்த்த அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் இந்த 13 பேர் மட்டுமே தேவனிடத்தில் இருந்ததான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். வேற எந்த அப்போஸ்தலரும் கிடையாது. தேங்க்யூ. பவுலு திமுத்தையும் ஒரு சபையில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா அங்க சபையை ஆரம்பிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படிங்கும்போது இந்த அப்போஸ்தலருங்கிறத யாரு அங்க எந்த ஒரு சபை மக்கள் வந்து அதை சூஸ் பண்ணும்? திமுத்தை இருக்கக்கூடிய அந்த ஒரு சபையா இல்ல திமுத்தை இருந்திருக்கக்கூடிய அந்த சபைகள் எல்லாரும் சேர்ந்தா? Only the local church where their members can recognize and send them as apostles. So it is their home church. பவுலையும் தீமோத்தேயும் யாரும் அங்கீகரிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க அனுப்பப்பட்டாங்க, அவ்வளவுதான். அனுப்பப்பட்ட சபை தான் அதை அவங்கள வந்து அது சபை கூட அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க ரெகனைஸ் தான் பண்ண முடியும், அடையாளம் காணத்தான் முடியுமே ஒழிய அங்கீகரிக்க முடியாது அவங்கனால. ஏன்னா கர்த்தர் வந்து அவங்கள பிரித்து அனுப்புறதுனால அவங்கள வந்து வேற யாரும் அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காட்டியும் அவங்க கடவுளால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர் தான். ஒன்ஸ் சபை வந்து அனுப்பிடுச்சுன்னா. See, the person is in one church. I got saved and I joined to the local church here, and for some years I am doing ministries there. So the church is watching me. Church is they know what gift I have. So once the church recognizes that I have the gift of apostleship, or I am called as an apostle, and that church can pray and separate me as an apostle. Once I am separated and recognized as an apostle by my local church, nobody can question that. Nobody can question that. The another thing is that the result of my work. So result of my work is an additional attestation of my apostleship. That is what Apostle Paul is talking in Corinthians. Because Corinthians questioned his apostleship, but Apostle Paul is telling that you are the proof of my apostleship. So he is giving the proof, but even though the Corinthians never accepted or recognized Apostle Paul as an apostle, his apostleship is same. There is no question about that. பவுல வந்து ஒன்ஸ் வந்து அந்தியோகியா சபை வந்து அப்போஸ்தலர்களா அடையாளம் கண்டு அவரை பிரித்தெடுத்து அனுப்பிட்டாங்க. அனுப்பின பின்பு பவுல் என்ன பண்றார், தன்னுடைய அப்போஸ்தலர்களுடைய அந்த பதவிக்குரிய அடையாளங்களா நிறைய சபைகளை ஸ்தாபிக்கிறார். அப்படி ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை தான் கொரிந்து சபை. ஆனா அந்த கொரிந்து சபை என்ன பண்ணுது,
பவுல வந்து அப்போஸ்தலரா அங்கீகரிக்கிறது கிடையாது. இங்கதான் அங்கீகாரம் வருது, அங்க வார்த்தை அங்கீகரிக்கல அவங்க. பவுல் சொல்றார், என்ன நீங்க ஏன் அப்போஸ்தலன் அங்கீகரிக்கல? ஏன்னா அப்போஸ்தலனுக்குரிய எல்லா அடையாளங்களுமே எங்கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சுல்ல, அதுக்கு நீங்க தான் வந்து அடையாளமா இருக்கிறீங்க. ஏன்னா உங்க சபையை உருவாக்குறதே நான் தான். அப்போ ஒரு அப்போஸ்தலனா நம்ம சபையை உருவாக்கி இருக்கும் பொழுது நீங்க எப்படி அங்கீகரிக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்லுது, நீங்க அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காட்டி, அதாவது கொரிந்து சபை மட்டும் கிடையாது, எந்த சபை வந்து பவுலால் உருவாக்கப்பட்ட சபையா இருந்து அவன் அங்கீகரிக்காட்டி கூட அது வந்து பவுலுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா பவுல் வந்து பவுலுடைய அப்போஸ்தலர்ஷிப், அந்த அப்போஸ்தலருங்கிற பதவிகளுக்குரிய எல்லா அடையாளங்களுமே வெளிப்பட்டு தான் இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, பவுல் வந்து உண்மையாகவே அப்போஸ்தலன் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த அப்போஸ்தலனுக்குரிய எல்லா விதமான அடையாளங்களையும் கண்டு அவங்க வந்து பிரித்தெடுத்து அனுப்புனது அந்தியோக்கிய சபை. அப்ப அந்தியோக்கிய சபை தான் ஒன்ஸ் அதை அவரை வந்து கண்டுபிடிச்சு அனுப்புனதுனால எல்லாரும் அங்கீகரித்து ஆகணும். அங்கீகரித்தாலும் அங்கீகரிக்காட்டியும் பவுலுடைய அப்போஸ்தலர்ஷிப்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் எந்த விதமான ஒரு சவால்களும் கிடையாதுங்க. ஓகே, சரி, ஜெர்மனி முடிக்கலாமா?